بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு ஜனவரி 28 நேற்றைய தினம் அல்லாஹ் ஒரு மகத்தான அற்புதத்தை இங்கே நிகழ்த்தி இருக்கின்றான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. 4 மண்டலங்களிலும் மக்கள் கூடிய கூட்டம். இது உண்மையிலேயே மக்கள் கூட்டமா அல்லது மலக்குமார்களுடைய படையா என்று நாம் எண்ணி பூரிப்படையக்கூடிய அளவிற்கு வல்ல இறைவனுடைய அருள் நேற்று பொழிந்திருக்கின்றது. இதுல சில முக்கியமான சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த போராட்டமானது பல பேருடைய பார்வையில பல்வேறு விதமாக பார்க்கப்பட்டது. இந்த போராட்டத்தை பார்த்துவிட்டு ஆட்சியாளர்களும் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஆச்சரியத்தில் உறைந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் நேற்றைய தினம் நிகழ்ந்திருக்கின்றது. அதாவது இத்தகைய மக்கள் கூட்டம் இப்படி லட்சக்கணக்கான மக்கள் 4 இடங்கள்ல கூடுகின்றார்கள். மற்ற கட்சிகளுடைய மாநாடுகள்ல இது போன்று மக்கள் கூடினால் என்னென்ன நடக்குமோ அதுல எதுவுமே அதுல நடக்கவில்லை என்று சொல்லி அதிகாரிகளும் உளவுத்துறையினரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிகழ்வை கண்கூடாக பார்க்கின்றோம். எப்படிலாம் உளவுத்துறை அதிகாரிகளும் உயர் அதிகாரிகளும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மிடத்துல சில செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். கேட்கவே அவ்வளவு பூரிப்பாக இருக்கின்றது. மற்ற மாநாடுகள்னா நடத்துவாங்க. அந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா போலீசாருக்கு டென்ஷன், கிறுக்கு பிடித்த மாதிரி அலைவார்கள். ஆனா இங்க நிலைமையை பாத்தீங்களா? இந்த 4 இடங்கள்லையும் மக்கள் கூடினார்களே, போலீசார் என்ன வேலை பார்த்தாங்க? போலீசார் எங்கேயாவது நீங்க பார்த்திருப்பீங்களா? ஒரு ஓரமா எதிர்த்தாப்புல நின்று கொண்டிருந்தார்கள். எப்படி நின்று கொண்டிருந்தார்கள் என்றால் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரியாக கோஷம் போடுகின்றார்கள், எப்படி உரை நிகழ்த்துகின்றார்கள் என்று கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்க. குறிப்பா சொல்வதாக இருந்தால் சென்னையில உள்ள காவல்துறை உயரதிகாரிகள் அனைவரும் அங்கேதான் குழுமி இருந்தார்கள். அவங்களுக்கு மற்ற நாளை விட இன்னைக்கு மாதிரியான ஒரு ஓய்வு நாள் இன்னைக்கு இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை எல்லாம் ஏற்படுத்தினானா இல்லையா? முடிஞ்சதுக்கு அப்புறம் கையை பிடிச்சு குலுக்கிட்டு வா, இந்த அளவுக்கு சிறப்பா, இப்படி எந்த விதமான டென்ஷன் இல்லாம இவ்வளவு சிறப்பா நடத்திட்டீங்களே, எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்ல என்று சொல்லி அவர்களுடைய அந்த அடிமனதிலிருந்து வந்த வார்த்தைகள் இருக்கிறதே அல்லாஹ் வரவழைத்திருக்கிறான். மற்ற மாநாடுகள் நடத்துவாங்க பாய், மாநாடுகள் நடத்தினா வர்ற வழியில ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு விட்டு பணத்தை கொடுக்க மாட்டான்னு தகராறு, அங்கே கலவரம், அங்கே பொது சொத்துக்களுக்கு நாசம், அதுல கல்ல விட்டு எரிஞ்சாங்க, இதுல கல்ல கொண்டு எரிஞ்சாங்க, இந்த பைக்கை தீ வச்சு கொளுத்திட்டாங்க, இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வர்ற வண்டியிலேயே அந்த வேன்களையும் பஸ்ஸையும் நடு ரோட்ல நிப்பாட்டி இறங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல உருப்படியா பொதுமக்கள் போக முடியல, பெண்களை கேலி பண்றாங்க. டாஸ்மாக் கடையில தண்ணியை போட்டு விட்டு அங்கே காசு கொடுக்க மாட்டேன்னு பஞ்சாயத்து. வர்ற வழியில பஸ்லயும் ட்ரெயின்லயும் கும்பலா ஏறி விட்டு டிக்கெட் எடுக்க மாட்டேன்னு பஞ்சாயத்து. இப்படி ஒரு மாநாட்டை போலீசார் சந்திக்கும் பொழுது அவர்கள் எத்தகைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாவார்களோ, எத்தகைய அந்த டென்ஷன்களுக்கெல்லாம் ஆளாவார்களோ, அந்த டென்ஷன்ல ஒண்ணு கூட எங்களுக்கு இல்ல என்று சொல்லி அதிகாரி, காவல்துறை உயர் அதிகாரியும் உளவுத்துறை அதிகாரிகளும் சொல்கின்றார்கள் என்றால் எதனால இது பாத்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் என்று அல்லாஹ் எப்படி காட்டுறான் பாத்தீங்களா? அதே மாதிரி ஒரு பெண் உயர் காவல் அதிகாரி அந்த பகுதியில், பெண்கள் பகுதியில் போயிட்டு வர்றாங்க. என்னங்க இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டமா? ஆண்கள் பகுதியில் யாரும் போகக்கூடாதுன்னு ஒரு அறிவு பண்றீங்க. உள்ள ஒரு ஆள் டிவிக்கு போயிருக்கான், இது பெண்கள் பகுதின்னு பெண்கள் வாலண்டியர் சவுண்ட் விடுறாங்க, உடனே அந்த ஆள் வெளியேறிவிட்டான் என்று சொல்லி இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாகவும் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இதுக்கு முன்னாடி நாங்க பார்க்கவில்லை என்று சொல்லி வியந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்ற போராட்டங்கள்லாம் நடத்தினா அதுக்கு இந்த டாஸ்மாக் கடைக்காரங்க இருக்காங்களே, போராட்டம் இத்தனாம் தேதி போராட்டம்னு அறிவிச்சுட்டாங்கன்னா
உடனே அந்த தேதிக்கு முந்தின நாள் என்ன செய்வான்னா ஒரு வாரத்துக்கு உண்டான குவார்டர் பாட்டிலையும் ஃபுல் பாட்டிலையும் அடிச்சு வச்சிருவாங்க, ஸ்டாக் ஏத்திடுவாங்க. இங்க அந்த நிலைமை இருந்ததா? இங்க அந்த மாதிரி பார்க்க முடியுமா? அந்த கூட்டத்தில் பார்க்க முடியுமா? டாஸ்மாக்ல தண்ணிய போடுறது இல்ல, ஒரு பீடி புகை, ஒரு சிகரெட் புகையை பார்க்க முடிஞ்சதா? இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கின்றார்கள், ஒரு பீடி புகை இல்ல, ஒரு சிகரெட் புகை இல்ல. எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம்! எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் இப்படி கும்பல் கூடினார்கள்னு வைங்க, அதுக்கடுத்து அந்த தெருவையோ அந்த இடத்தையோ யூஸ் பண்றதற்கு 2 நாள் ஆகும். காரணம் என்ன தெரியுமா? சிறுநீரையும் மலத்தையும் கழிச்சு வச்சு விட்டு போயிடுவாங்க. சிறுநீரை கழித்து அவர்கள் குழுமக்கூடிய இடத்தையே நாரடித்து விடுவார்கள். இங்க ஒண்ணும் கிடையாது, குடிச்சிட்டு அந்த தண்ணி பாக்கெட் மட்டும்தான் கீழே கிடக்கு. அதையும் புறக்கி எடைக்கு போடுவதற்கு ஆளுங்க அள்ளிக்கிட்டு இருக்காங்க வேகமா. அதை கிளீன் பண்ற வேலை கூட இவர்களுக்கு இருக்காது போல. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை கண்கூடாக பார்க்கின்றோம் என்றால், பிரியாணி பொட்டனை வாங்கி கொடுக்கல, யாருக்கும் குவார்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கவில்லை, யாரையும் காசு கொடுத்து தலைக்கு 100 ரூபாய் தலைக்கு 200 ரூபாய் என்று சொல்லி அழைத்து வரவில்லை. எல்லாம் அவங்க தங்களுடைய கை காசுகளை போட்டு அவங்க சமுதாய மக்களிடத்தில் வசூல் பண்ண அந்த பணத்தை வைத்து வேன்களையும் பஸ்களையும் பிடித்து வருகின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நிலையை கண்கூடாக நம்ம பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாம நம்ம இங்க சென்னையில் நடத்தினோமே, சென்னையில நடத்தின அந்த இடத்துலதான் துரோகி வைகோவினுடைய அலுவலகம் இருந்தது. அந்த தாயகம் இருக்கா இல்லையா? நம்ம நடத்தின அந்த ருக்மணி சாலையில தான் அவனுடைய அந்த அலுவலகம் இருந்தது. இவன் 1ஆம் நம்பர் துரோகி என்ற அடிப்படையில் மற்ற இயக்கங்கள்லாம் இருந்துச்சுன்னு வைங்க, அந்த ரோடு வழியா கிராஸ் பண்ணவே விட மாட்டாங்க. காரணம் என்ன? அதிமுகவினுடைய அலுவலகத்து வாசல்ல திமுக நடத்த முடியுமா? போராட்டம் நடத்த முடியுமா? திமுகவினுடைய அலுவலகத்தில் அதிமுக போராட்டம் நடத்த அனுமதிப்பான? ஆளுங்கட்சியா இருந்தாலும் அனுமதிப்பார்களா? அனுமதிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? கொளுத்தி போடுவாங்க தீய வச்சு. ஆனால் இங்க என்ன நிலைமை? இந்த துரோகியினுடைய வாசல்ல நின்று நம்மளுடைய சமுதாய மக்கள் உரிமை முழக்கங்களை எழுப்புகின்றார்கள். துரோகியினுடைய அலுவலகம் பாதுகாக்கப்பட்டுச்சா இல்லையா? அதுக்கு தனியா போலீஸ் கூட போடப்படல, அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு! எல்லாம் இவ்வளவு வித்தியாசப்படுத்துறத அவர்கள் அப்படியே கண்கூடாக பார்க்கின்றார்கள். காவல்துறை உயரதிகாரிகளும் உளவுத்துறை அதிகாரிகளும் பத்திரிகையாளர்களும் பார்த்துவிட்டு இப்படி கட்டுக்கோப்பான சமுதாயமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவு இது அற்புதமா இல்லையாங்க? அதோடு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மற்ற மாநாடுகள் போராட்டங்கள்லாம் நடத்துறதா இருந்தா எவனா ஒரு தலைவன் படத்தை அப்படி டாட்டா கட்டுற மாதிரி போட்டு அவர் அழைக்கிறார் இவர் அழைக்கிறார் வாருங்கள் அப்படின்னு சொல்லி தனி மனித வழிபாடு, அந்த போஸ்டரை போட்டு ஸ்டில்லுகள் அப்படி திரும்புற மாதிரி இங்கிட்டு திரும்புற மாதிரி கையை காட்டுற மாதிரி காலாட்டுற மாதிரி, இந்த மாதிரி இந்த இயக்கத்தினுடைய ஒரு தலைவருடைய புகைப்படத்தை போட்டிருப்பார்களா? இப்படி ஒரு புகைப்படத்தை காணா, ஒண்ணும் காணா. கடைசியில பார்த்தா என்னடா இத்தனை லட்சம் மக்கள் எப்படிப்பா கூடுகின்றீர்கள் என்று அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய நிலைமையை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் உயரதிகாரிகள் நெகிழ்ந்து சொன்னது, அதாவது மக்கள் வர்றாங்கன்னா வந்தா என்ன தொலைஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு இயக்கத்தில் உள்ள தலைவர்களும் இருப்பார்கள். ஆனா உங்களுடைய அந்த இடத்தை எல்லாம் போய் சுத்தி பார்த்தா குழந்தைகளுக்கு பால் இலவசமா தரப்படும், அதுக்கு ஸ்டால்கள் போட்டு அந்த காவல்துறை உயரதிகாரி ஒரு லேடி, அவங்க லேடியா இருக்கிறதுனால சொல்றாங்க இப்படி இல்லாம ஒரு இயக்கம் பண்ணுவாங்க. எந்த அளவுக்குன்னா திருச்சியில 100 லிட்டர் பால் 1 மணி நேரத்துல காலிங்க. அப்பனா எந்த அளவிற்கு கை குழந்தைகளோட தங்களுடைய அந்த பெண்கள் வந்திருப்பார்கள். ஜூனியர் ஆனந்த விகடன்ல எடுத்து போட்டு வச்சிருக்க ஆல்பம் எடுத்து போய் பாருங்க. அதுல அந்த பச்சிலம் குழந்தைக்கு அந்த புட்டிப்பால் போட்டக்கூடிய ஒரு தாயினுடைய புகைப்படத்தை போட்டிருக்கின்றார்களே, எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு! இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஆட்கள் வருவார்களா? அப்பனா இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக இது இருக்கின்றது பாக்குறோம். கேட்கிறாங்க இப்படி இல்லாம ஏற்பாடு பண்ணுவாங்க. எவ்வளவு போராட்டம்னா கூழுவாங்க கலஞ்சாயின்னு இருக்கும். இங்க என்னன்னா அந்த புட்டிப்பால் கொடுப்பதற்கு தனியா ஏற்பாடுகளை செஞ்சு எல்லாம் இலவசமா பால் விநியோகம் குழந்தைகளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மருத்துவ முகாம் ஏற்பாடு பண்ணி
இதுல மயங்கி விழக்கூடியவர்களுக்கு கவனிக்கிறதுக்கு இங்கிட்டு ஒரு பக்கம் மருத்துவர்கள் சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். என்ன உங்களை புரிஞ்சிக்கவே முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. அதோடு மட்டும் இல்லாம அறிவிப்பு வேற. ஒவ்வொரு மாநில நிர்வாகியும் கடைசி நபர் போறது வரைக்கும் இருந்து அவர்களை அனுப்பி வைத்து விட்டு தான் போக வேண்டும் இந்த அறிவிப்பு வேற பண்றீங்க. மற்றதெல்லாம் வருவாங்க தலைவர்கள், டாட்டா காட்டுவான், ஒன்னு பேசுவான், உடனே டாட்டா காட்டிட்டு ஆள் எஸ்கேப் ஆயிடுவான். இங்க என்ன நிலைமைன்னா எல்லா தொண்டர்களும் போனதுக்கு அப்புறம் தான் நீங்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னப்பா இது என்று சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் காவல்துறை உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து பேசிய பேச்சுக்களை தான் சொல்றேன். இப்ப இவர்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது என்றால் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய அந்த வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்களே தொண்டரணி, அவர்கள் ராணுவத்தை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு பணியாற்றி யாராவது மயக்கம் நிலையில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு கொண்டு போய் தண்ணி பாக்கெட் கொடுக்கிறது என்ன, பெண்களுடைய பகுதிக்கு ஆண்கள் போய்விடாமல் அப்படி கட்டுக்கோப்பா பெண்கள் வாலண்டியர்ஸே இருந்து அதையெல்லாம் சரி செய்வது என்ன, இதெல்லாம் பார்த்து விட்டு ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம், ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம், இதுவெல்லாம் அற்புதம். கடைசியில கேட்டதுதான் இருக்கிறதுல ஹைலைட். அதாவது என்ன இருக்கிறதுலே உங்களுடைய ஆட்கள் ஊருக்கு 4 பேர் தான் இருக்கிறாங்க. கேட்கிறாங்க உளவுத்துறை அதிகாரிகளுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்க முடியவில்லை. இருக்கிறது ஊர்ல 4 பேர் இருக்கிறீங்க. இந்த 4 பேரையும் ஒட்டுமொத்த கிராமமும் ஒட்டுமொத்த மாவட்டமும் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே உள்ள முஸ்லிம்கள் எதிர்க்கின்றார்கள். எந்த அளவுக்கு எதிர்க்கின்றார்கள்? எதிர்ப்பென்றால் சாதாரண எதிர்ப்பா? ஜனாசாவை அடக்கம் பண்ண விட மாட்டேன்றான், சந்தூக்கு தர மாட்டேன்றான், ஊர் நீக்கம் பண்ணேன்றான், முடிவெட்டி விடக்கூடாதுன்னு தீர்மானம் போட்ட பார்பர் ஷாப்ல முடிவெட்ட கூடாதுன்னு தீர்மானம் போட்ட கிராமங்கள் எத்தனை? மௌத்தா போய் மையத்து கிடக்கு, சந்தூக்கு தர மாட்டேன்னு சொல்லி அந்த பெஞ்ச் இருக்க அதுல வச்சு தூக்கிட்டு போன அந்த ஜனாசாக்கள் எத்தனை? போன வாரம் வரைக்கும் ஜனாசாவை அடக்க விட மாட்டேன்னு பஞ்சாயத்து இருக்கின்றது. இப்படி உங்களுக்கு நான் திருமணம் முடிக்கிறதுக்கு தப்தர் தர மாட்டேன், இப்படி இவ்வளவு எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஊருக்கு இருக்கிறது 4 பேரு, நீங்க ஒரு சிறை செல்லும் போராட்டம்னு சொல்லி ஜெயிலுக்கு போகலாம் வாங்க என்று சொல்லி அழைக்கின்றீர்கள். ஏதோ மாநாட்டுக்கும் சுற்றுலாவுக்கும் மக்கள் குழும்புற மாதிரி இப்படி தங்களுடைய கை குழந்தைகளோடும் முதியவர்கள் பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், பார்த்தா கண்கள்ல கண்ணீர் வடிந்து விடும். அந்த அளவிற்கு ஒவ்வொரு முதியவர்களும் ஊனமுற்ற சகோதரிகளும் நிக்கிறார்களே, ஆச்சரியப்படுறான். உங்களுக்கு அதாவது உள்ள உலகத்தில் உள்ள கணக்கு பிரகாரம் இருக்கிற எதிர்ப்புக்கு அதுலயும் இந்த ஃபித்னாக்கள் என்ன, எப்படிப்பட்ட ஃபித்னாக்கள் பரப்பப்பட்டுச்சு இந்த மாநாட்டை பத்தி. இதுக்கு மாநாட்டத்துக்கு போயிடாதீங்கன்னு மைக்க போட்டு கூவுறீங்க. இப்படி எல்லாம் செய்த நிலையிலையும் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் குழும்புகின்றார்களே, எங்களுக்கு உளவுத்துறையில கணிக்க முடியல என்று சொல்கின்றார்கள் என்றால் எதனால இது? ஏன் இந்த ஒரு எழுச்சி, ஏன் இந்த ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டி இருக்கின்றால் கொஞ்சம் யோசனை பண்ணணுமா இல்லையா? வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் என்றால் இது இந்த சத்திய கொள்கைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வெற்றி. இது எப்படி இவ்வளவு கட்டுக்கோப்பாக இவரால் இருக்க முடியுது என்றால் இஸ்லாம் என்ற கொள்கை எங்களை வார்த்தெடுத்திருக்கின்றது. உளவுத்துறையினருக்கு நாங்கள் அதற்குரிய விடையை சொல்லிக் காட்டுகின்றோம், சொல்லிக் கொள்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது, நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை இருக்கின்றதே, அந்த கொள்கை எங்களை இப்படி வார்த்தெடுத்திருக்கின்றது. மறுமையில சூனம் என்று ஒன்று இருக்கின்றதே, அதுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம், அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற எங்களுடைய நினைப்பு எங்களை இப்படி வார்த்தெடுத்திருக்கின்றது. இதுதான் அதுக்கு காரணம். இதுல இந்த மாதிரியான கட்டுக்கோப்பான சமுதாயமா இந்த சமுதாயம் இருப்பதற்கு நாம கொண்டிருக்கக்கூடிய கொள்கைதான் காரணம். மக்கள் இந்த அளவுக்கு நம்மளை எதிர்த்து விட்டு, நமக்கு ஜனாசாவை அடக்க மறுத்து விட்டு, நம்மை ஊர் நீக்கம் செய்துவிட்டு நம்ம நடத்தக்கூடிய இந்த சிறை செல்லும் போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்களாக கலந்து கொள்கின்றார்கள் என்றால் அதுவும் இந்த கொள்கை தான் காரணம். இவங்க தான் கரெக்டா பண்ணுவாங்க, இவன் சொன்ன சொல்லுல கரெக்டா இருப்பான், இந்த கூட்டத்தை காட்டி நோட்டோ சீட்டோ கேட்ட மாட்டான், நம்மளை கொண்டு போய் மக்கள் மத்தியிலேயோ அல்லது இந்த அரசியல்வாதிகளிடத்திலேயோ அதிகார இடத்திலேயோ ஆளும் வர்க்கத்திடத்திலேயோ இவர்கள் அடகு வைத்து விட மாட்டார்கள்
இவங்க சொல்ல உறுதியாக நிற்பார்கள். இவர்கள் அவர்களுக்காக கேட்டுக்கொள்ள மாட்டார்கள், மக்களுக்காகத்தான் இவர்கள் கேட்பார்கள் என்று மக்கள் நம்ம மேல வைத்திருக்க நம்பிக்கை இருக்கின்றதே. அதுதான் ஒரு பக்கம் அடிக்கிறான், இன்னொரு பக்கம் நம்ம பிடிக்கிற வேலை ஏறி உட்கார்ந்து போராட்டத்தில் வந்து கலந்து கொள்கின்றான் என்றால், அப்ப இதுக்கு நாம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். இது உண்மையிலேயே அற்புதம் தான். நம்ம போட்ட கணக்கு, உளவுத்துறை போட்ட கணக்கு, ஆட்சியாளர்கள் போட்ட கணக்கு, எல்லா கணக்கையும் எல்லாம் முறியடித்து விட்டான். நம்ம போட்ட கணக்கை எல்லாம் பன்மடங்கு தாண்டி அல்லாஹ் மலக்குமார்கள் கூட்டத்தின் மூலமா அல்லாஹ் இங்க நிரப்பி விட்டான். அந்த திடலை, ஒவ்வொரு போராட்ட களத்தை நிரப்பி இருக்கின்றான் என்றால், வல்ல இறைவனுக்கு நாம நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவு பேரோ வந்து தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. அவங்க எல்லாம் நேற்று நைட்டு தூங்கி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு மாசத்துக்கு தூக்கமே வராது. இந்த கூட்டத்தை எல்லாம் வந்து நேற்று டிவிலையும் புதிய தலைமுறையில லைவ் பாத்தீங்கன்னா, நெல்லை, இங்கிட்டு கோவை, இங்கிட்டு திருச்சி, இங்கிட்டு அப்படின்னு வரிசையா வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பிஜேயுடைய பேட்டி நீங்க சென்னையில இருந்து லைவ் பண்றான், அல்தாவியுடைய பேட்டின்னு திருச்சியில இருந்து லைவ், இங்கிட்டு வந்து கோவை ரஹமத்துல்லாவுடைய பேட்டி கோவையில இருந்து லைவ் எல்லாம் பார்க்க எரிஞ்சு செத்திருப்பார்கள் எதிரிகள் எல்லாம். அவங்களுக்கு எல்லாம் இப்ப ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மக்கள். உங்களுடைய இந்த எரிச்சலை குறைப்பதற்கு ஒரு நாட்டு மருந்து ஒண்ணு இருக்கின்றது, நாங்கள் தரவா? உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு தூக்கம் வராது, வேணும்னா தூக்க மாத்திரை டெய்லி ஒண்ணு போடுறீங்களா என்று சொல்லி நம்ம மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது. இதே மாதிரியே வந்து நீங்க இந்த எங்க ஜமாத்தை பார்த்து பொறாமப்பட்டு கொண்டே போய் கொண்டிருந்தீர்களே, ஆனால் உங்களுக்கு மனநோய் காப்பகத்துல தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். நம்ம வாங்குற இடஒதுக்கீடு உங்களால நல்ல முறையில் பயன்படுத்த முடியாது என்பதையும் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் என்று சொல்லி நம்ம மக்கள் வந்து கமாண்ட் போடக்கூடிய அளவுக்கு, ஸ்டேட்டஸ் போடக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது. யார் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்களோ, நான் பேசின பேச்சை கேட்டு போய் பல ஊர்களில் வாகனங்களை எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டார்கள் அப்படின்லாம் ஒருத்தர் பேசினார். வாகனங்களை கேன்சல் பண்ணது உண்மைதான். 4 வேன் பிடிச்சு வச்சிருந்திருக்கிறாங்க. போய் 4 வேனை கேன்சல் பண்ணிட்டு 10 பஸ் புக் பண்ணி இருக்கிறாங்க. உண்மையிலே கேன்சல் பண்ணி இருக்கிறாங்க. வேனு பத்தாது பஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேன் எல்லாம் பஸ்ஸா மாறிடுச்சு. அதுதான் நடந்திருக்கின்றது. இது இந்த கூமுட்டைகளுக்கு விளங்காம இப்படி வந்து சொல்லி கொண்டிருக்கிறத பார்த்தோம். யாரெல்லாம் வந்து இப்படி அவதூறுகளை சுமத்தினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாடம் கற்பித்திருக்கின்றான், பாடம் கற்றுக் கொடுத்திருக்கின்றான் என்பதுதான் இதுல நடந்திருக்கின்ற உண்மை. இதுல வந்து இந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கையை நாம வென்றெடுப்பதற்கு வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம செய்த முயற்சிகள் எல்லாத்தையும் நாம செய்து விட்டோம். இந்த இடஒதுக்கீடு கோரிக்கையை வெல்ல நீங்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய இந்த பணிகளை எல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொண்டு மறுமையில் சோனத்தை பெற்று தரக்கூடிய ஒரு பணியாக இந்த பணியை வல்ல இறைவன் நமக்கு அளிக்க வேண்டும் என்று அவனிடத்தில் அழுது மன்றாடி பிரார்த்திப்போம். இத்தகைய ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய வல்ல இறைவனுக்கே எல்லா புகழும் என்று அவனை அழுது தொழுது அவனிடத்தில் அடிபணிந்து அவனிடத்தில் மண்டியிட்டு அவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று கூறி நிறைவு செய்கின்றோம். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்